அதிகாலை 3 மணி ஜெபம். கர்த்தருடைய பிரசன்னத்தில். புலம்பல் 2:19 சொல்கிறது, ராத்திரி ஜாமங்களில் எழுந்து புலம்பு, உன் இருதயத்தை தண்ணீரைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. அதிகாலை 3 மணி என்பது பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே திரை மிகவும் மெலிதாக இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் நேராக கிருபாசனத்தை சென்றடையும் என்று விசுவாசிக்கப்படுகிறது. பரலோக பிதாவே, ஆதியும் அந்தமுமான தேவனே, சகல படைப்புகளுக்கும் சிருஷ்டிகரே, ஜாதிகளின் நம்பிக்கையே, இந்த அமைதியான அதிகாலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உமது நாமம் பலத்த துருகம், அதற்குள் நான் ஓடி பாதுகாப்படைகிறேன். என் ஜீவனுக்காக, பாதுகாப்புக்காக, தேவைகளை சந்தித்ததற்காக, சோதனைகளில் நீர் தந்த பலத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என் பாதங்களுக்கு விளக்காயிருக்கும் உமது வார்த்தைக்காகவும், உம்மோடு பேச கிடைத்த இந்த ஜெப சிலாக்கியத்திற்காகவும் நன்றி. கர்த்தாவே, என் பாவங்களை, என் குறைகளை உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலையான ஆவியை என்னில் புதுப்பியும். என்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை தாரும். கசப்பையும் வெறுப்பையும் விட்டுவிட உதவும். உமது உடைந்து போகாத அன்பு என்னை மனமடிவிலிருந்து தூக்கி என் ஜீவனை காக்கட்டும். தேவனுக்கு மாட்டாத காரியம் ஒன்றுமில்லை. செங்கடலை பிரித்தது போல என் அசாத்திய கடல்களை பிரியும். எரிகோவின் மதில்கள் விழுந்தது போல தடையின் மதில்கள் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்ரு திருடின அனைத்தையும் திரும்ப கேட்கிறேன். செத்துப்போன ஒவ்வொரு பரிஸ்தியிலும் ஜீவன் வரட்டும். ஏகோவா ராபா, என் குணமாக்குனரே, எல்லா வியாதியையும் பலவீனத்தையும் இப்பொழுதே கண்டிக்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு அங்கமும் அமைப்பும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கட்டும். என் மனதின் காயங்களையும் கசப்பான ஞாபகங்களையும் குணமாக்கும். ஒவ்வொரு மலையையும் தாழ்த்தும், வெண்கல வாசல்களை உடையும், நிதி ஆசீர்வாதத்திற்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் என் தலைவிதி நிறைவேற்றத்திற்கும் வழிகளை திறக்கும். தலைமுறை சாபங்களிலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் ஒடுக்குதலிலிருந்தும் விடுதலையை பிரகடனம் செய்கிறேன். தேவனற்ற உறவுகளை உடைத்து பயம், மனச்சோர்வு, கவலை என்கிற கோட்டைகளையும் தகர்க்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை என் வீட்டின் மேலும் குடும்பத்தின் மேலும் பிரகடனம் செய்கிறேன். எந்த தீமையும் எந்த வாதையும் என் வாசஸ்தலத்தை நெருங்காது. உமது தூதர்கள் என்னை காக்க கட்டளையிடும். ஏகோவா ஈரே, என் ஆண்டவரே, என் தேவைகளுக்கு மேலாக பொழிந்து என் வளங்களை நிர்வகிக்க ஞானத்தையும் தாரும். கிறிஸ்துவின் மனதை எனக்கு தாரும். நல்லதுக்கும் தீமைக்கும் இடையே பகுத்தறிய என் எதிர்காலத்திற்கு தெளிவை தாரும். என் அன்பானவர்களை உமக்கு முன் ஏறெடுக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒற்றுமையும் சமாதானமும் மீண்டும் திறந்த உரையாடலும் வரட்டும். நான் ஜெயங்கொள்பவரிலும் அதிகமானவன். நான் தேவனுடைய கைவேலைப்பாடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்கனவே கிடைத்த ஜெயத்தை பற்றிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில்